வாங்கவும் விற்கவும் செய்யும் இடம் சந்தை. ஒரே நேரத்துல பொருளை வாங்கலாம், பொருளை விற்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் தனிப்பட்ட சந்தைகளும் உண்டு. இந்த சந்தை பொருட்களை வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் நேரடியாக இணைக்கிறது. அது சரி, நியூஸ்ல நாம பாக்குறோம்ல ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை அப்படின்னா என்ன? பங்குச்சந்தை அப்படின்னா முதலீட்டாளர்கள் நேரடியாகவோ தங்கள் வர்த்தகத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்து விற்பனை செய்து லாபம் ஈட்டுவது. இந்தியாவோட பங்குச்சந்தை எங்கம்மா இருக்கு? மும்பை தான் இந்திய பங்குச்சந்தையின் அமைவிடம். பங்குச்சந்தை அப்படின்னா மக்கள் நிறுவனங்களின் பங்குகளை வாங்கும் விற்கும் சந்தை பங்குச்சந்தைன்னு அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பங்குகளை மக்கள் வாங்கலாம் அல்லனா விற்கலாம். இதுதான் பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட். சந்தைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்க, சும்மா வந்தா காய்கறி வாங்கணும், மீனை வாங்கணும் இல்லாம அதுக்குள்ள இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பத்தாளிக்க பூசணிக்காயா வாங்கிட்டு வரீங்க? பார்த்தா தெரியல, இன்னைக்கு பூசணிக்காய் ரொம்ப மலிவு. ரொம்ப மலிவா? எங்க இருக்கு அந்த கடை? காட்டுங்க. இந்த கடையில தான் 10 ரூபாய்க்கு 4 பூசணிக்காய். சந்தைக்கு வந்தாலே எல்லா பொருளையும் மலிவா வாங்கலாம். அதுவும் மத்தியானத்துக்கு மேல வந்தா ரொம்ப மலிவா வாங்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பையெல்லாம் தூக்கிட்டு வாங்க, காய்கறி வாங்க போவோம். பூசணிக்காயை வச்சு பந்தே விளையாடியெல்லாம் போல இருக்கு. சந்தைன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நாம இன்னைக்கு 11ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரைசிங், சந்தை அமைப்பு மற்றும் விலை என்ற பாடத்தை ஷார்ட்கட்டா பார்ப்போமா? சாப்டர் 5 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரைசிங், சந்தை அமைப்பு மற்றும் விலை கோட்பாடு. In which of the following is not a type of market structure, price will be very high? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் சந்தை அமைப்பில் அதிக விலை இல்லாதது எது? பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா சரியான போட்டி. எலுமிச்சம்பழம் சீசனே இல்லாத நேரத்துல சந்தைக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை கொண்டு வரோம்னா எல்லாரும் நீ நானே போட்டி போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டு வாங்குவோம்ல, அதான் சரியான போட்டி. பொருள் பற்றாக்குறை ஏற்படும் போது சரியான போட்டி சந்தையில் நிலவும். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா சபாஸ், சரியான போட்டி. கொஸ்டின் நல்லா கவனிச்சிடுங்க. நாட் ஏ டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிரைஸ் வில் பி வெரி ஹை வந்தாலே பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆஃப் ஏ ஃபர்ம் இஸ், சந்தையில் எப்போது உறுதியான சமநிலையில் இருக்கும். MC ஈக்குவல் டு MR. MCனா மார்ஜினல் கர்வ், MRனா மார்ஜினல் ரெவன்யூ. மார்க்கெட்டோட விலை மார்ஜினல் கர்வும் மார்ஜினல் ரெவன்யூவும் சமநிலையில் இருக்கும்போது இதுவும் சமநிலையில் இருக்கும். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆஃப் ஏ ஃபர்ம் வந்தாலே, MCனா ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சொல்லல, அதை MC ஞாபகம் வச்சுக்கோங்க. MRனா MGR MC பண்ணார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MC பண்ணது MGR. Which of the following is a future of monopolistic competition? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஏகபோக போட்டி? மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் ஏகபோக போட்டி. ஏகபோக போட்டி என்பது ஒரே மாதிரியான பொருட்களை விற்காத பல நிறுவனங்கள் இருக்கும் சந்தை கட்டமைப்பாகும். இது ஒரு வகையான அபூரண போட்டியாகும். ப்ரொடக்ஷன் டிஃபரன்சியேஷன். ஃபீச்சர் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் வந்தாலே ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். லிக்விட் கிளீனர்ல எவ்வளவு வகைகள் இருக்குன்னு பாருங்க. A firm under monopoly can earn in the short run. குறுகிய காலத்துல ஏகபோக போட்டியில உறுதியான தன்மை அடைவது. சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னா அதிகமான லாபம் அடைவது. A firm under monopoly can earn வந்தாலே சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ். Monopoly can earn super normal profits. There is no excess capacity under this. இதில் அதிகப்படியான திறன் இல்லை. Perfect competition. சரியான போட்டி. இந்த மாதிரி ஒரு விளக்க ஒரு கம்பெனி அறிமுகப்படுத்துச்சுன்னா அதோட உற்பத்தி கம்மியா இருந்துச்சுன்னா சீக்கிரமா அது வித்து தீந்துரும். கொஞ்சமா இருக்க பொருளை நீ நானும் போட்டி போட்டு எல்லாரும் வாங்குவாங்க. உற்பத்தி அதிகப்படும் போது தேவை குறைவாக இருக்கும். உற்பத்தி குறைவாக இருக்கும் போது தேவை அதிகமாக இருக்கும். இதுதான் சரியான போட்டி. நோ எக்ஸஸ் கெப்பாசிட்டி வந்தாலே பர்ஃபெக்ட் காம்படிஷன். எக்ஸஸ் ஆகிற கெப்பாசிட்டி பர்ஃபெக்ட் காம்படிஷனோட வெளியேறும். ப்ராஃபிட் ஆஃப் ஏ ஃபர்ம் இஸ் அப்டைன்ட் வென். நிலையான லாபம் எப்போது கிடைக்கும்? TR லெஸர் தேன் TC. TRனா டோட்டல் ரெவென்யூ, TCனா டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்டை விடவும் டோட்டல் ரெவென்யூ வந்து கம்மியா இருக்கும். TRனா டீச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. TCனா ஸ்கூல்ல நம்ம வாங்குற TC. ப்ராஃபிட் ஆஃப் ஏ ஃப்ரேம் ஈக்குவல் டு TR லெஸர் தேன் TC. டீச்சரோட TC கம்மியா இருக்கும். Another name of price is, விலையோட இன்னொரு பெயர் என்ன? Average revenue. சராசரி வருவாய். சராசரி வருவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நிறுவனம் விற்கும் பொருளின் விலையை சராசரி வருவாய் என்று குறிப்பிடலாம். எங்க அப்பாவுக்கு மாசம் 20,000 சம்பளம், எங்க அம்மாவுக்கு மாசம் 10,000 சம்பளம். இவங்க 2 பேரும் வாங்குற சம்பளத்தை கூட்டி
நம்ம ரெண்டால டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் எங்க வீட்டோட சராசரி சம்பளம். இதுதான் நாம ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்னு சொல்றோம். சராசரி வருவாய். In which type of market AR and MR are equal? Average revenue, marginal revenue எந்த வகையான சந்தையில் சமமாக இருக்கும்? Perfect competition. சரியான போட்டி சந்தையில ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ சமமாக இருக்கும். ARனா அகரன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MRனா மகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகரம் மகரம் சரியான போட்டியில சமமா இருப்பாங்க. நோ எக்ஸஸ் கெப்பாசிட்டி வந்தா பெர்ஃபெக்ட் காம்படிஷன். AR MR ஈக்குவல் வந்தா பெர்ஃபெக்ட் காம்படிஷன். Not a type of market structure price will be very high வந்தாலும் perfect competition. In monopoly, marginal revenue curve lies below. ஏகபோக போட்டியின் போது marginal revenue curveனா விளிம்பு வருமான வருவாய் வரி எதன் கீழ் இருக்கும்? ஆவரேஜ் ரெவென்யூ சராசரி வருவாயின் கீழ் இருக்கும். MR கொஸ்டின்ல வந்தா ஆன்சர்ல AR அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. MRக்கு பிலோவில் AR இருக்கும். Perfect competition assumes. சரியான போட்டி எதை குறிக்கிறது? Homogeneous goods. ஒரே மாதிரியான பொருட்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டா நம்ம பழங்களை சொல்லலாம். இப்ப ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா பச்சை ஆப்பிள், சின்ன ஆப்பிள், பெரிய ஆப்பிள், இப்படி ஆப்பிள் பழத்திலேயே ஒரே இனத்துல பல கலர்ல இருக்கு. பர்ஃபெக்ட் காம்படிஷன் அசியூம்ஸ் வந்தாலே ஹோமோஜெனஸ் குட்ஸ். ஹோமோஜெனஸ் குட்ஸ்னா ஒரே இனத்தை சார்ந்தவை. குரூப் ஈக்குலிபிரியம் இஸ் அனலைஸ்ட் இன். குழு சமநிலை எதை விவாதிக்கிறது? மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் ஏகபோக போட்டி. அதாவது வாஷிங் லிக்விட் எடுத்துக்கிட்டோம்னா சர்ஃபெக்சல், ஏரியல், ரின், சேஃப் வாஷ், இப்படி பல பல நிறுவனங்கள் ஒரே ப்ராடக்டை சந்தையில் விற்கிறதுல ஏகபோக போட்டி போடுகின்றன. ஆனால் மக்கள் குவாலிட்டி எதில் நல்லா இருக்கோ அதை பார்த்து வாங்குறாங்க. குரூப் ஈக்குலிபிரியம் வந்தாலே மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன். இன் மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் த எசென்சியல் ஃபீச்சர் இஸ். ஏகபோக போட்டியின் முக்கியமான அம்சம் எது? செல்லிங் காஸ்ட், விற்பனை செலவு. மோனோபொலிஸ்டிக் காம்படிஷனோட முக்கியமான அம்சம் விற்பனை செலவு. ஏகபோக போட்டியின் போது எங்க ரூபாய் கம்மியா இருக்கோ அதை தானே மக்கள் விரும்பி வாங்குவாங்க. அதுதான் விற்பனை செலவு. விளம்பரத்துக்கான செலவு இதில் அடங்கும். மோனோபொலிஸ்டிக், மோனோனா மூங்கிட்ட, செல்லிங் காஸ்ட், செல்லு விலைக்கு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் டேஷ். ஏகபோக போட்டியின் வடிவம் எது? இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனா போட்டிகள் அதிகம் நிறைந்த சந்தையின் நிலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தையை மக்கள் எவ்வளவு போட்டி போட்டு சாதனங்களை வாங்குறாங்க. மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். பிரைஸ் லீடர்ஷிப் இஸ் அட்ரிபியூட் ஆஃப். விலை தலைமை பண்பு எதனை குறிக்கிறது? ஒலிகோபோலி. ஒலிகோபோலி அப்படின்னா சந்தையில் ஒரு சில நிறுவனங்களுக்கு இடையே நடைபெறும் போட்டி. குறைந்த எண்ணிக்கையிலான நிறுவனங்களுக்கு இடையே நடைபெறும் போட்டி தான் ஒலிகோபோலி. இதுல வின் பண்றவங்க ஜெயிப்பாங்க. விலை தலைமை பண்பு வந்தாலே ஒலிகோபோலி. பிரைஸ் லீடர்ஷிப், தலைவர் விலைய ஒலிகோபோலி, ஓலையில போலி எழுதி கொடுத்தாரு. பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வில் ஆல்வேஸ் லீட் டு. விலை வேறுபாடு எதனை முன்னிறுத்தி இருக்கும்? பி அண்ட் சி. இன்க்ரீஸ் ப்ராஃபிட், லாபம் அதிகரித்தல். டிஃபரண்ட் பிரைசஸ், வேறுபட்ட விலைகள். விலையில் வேறுபாடு லாபத்தில் அதிகமும் வேறுபட்ட விலைகளையும் குறிக்கிறது. The average revenue curve under monopolistic competition will be. ஏகபோக போட்டியின் போது சராசரி வருமானம் எப்படி இருக்கும்? Relatively elastic. Relatively elasticனா ஒப்பீட்டு அளவில் அதிக தேவை. Relatively elastic அப்படின்னா ஒப்பீட்டளவில் தேவை நிகழ்ச்சி அல்லது மகிழ்ச்சி. நாம 2 ஜூஸ் வாங்குறோம், அதுவும் 2 விதமா வாங்குறோம். ரெண்டை நம்ம கம்பேர் பண்ணி குடிக்கும்போது நமக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எதை பிடிக்கல அதை நம்ம மூஞ்சி துடிச்சுட்டே அங்கே வைப்போம். ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னா ஒப்பீட்டளவில் எது நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை நாம அப்படியே வச்சிருப்போம். அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் த ஷேப் ஆஃப் டிமாண்ட் கர்வ் ஆஃப் ஏ ஃபர்ம் இஸ். ஏகபோக போட்டி சந்தையில் தேவையின் அளவு உறுதியாக அதன் வளைவு கோட்டில் எப்படி இருக்கும்? ஹொரிசாண்டல். ஹொரிசாண்டல் என்பதன் பொருள் கிடைமட்டமாக. ஏகபோக போட்டியில் தேவை என்பது கிடைமட்டமாக இருக்கும். பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஷேப் ஆஃப் டிமாண்ட் கர்வ் வந்தாலே ஹொரிசாண்டல். இன் விச் மார்க்கெட் ஃபார்ம் டஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன் ப்ரிவைல். ஒரு சந்தையில் போட்டி இல்லாத சூழ்நிலை இருந்தால் எப்படி இருக்கும்? மோனோபோலினா ஏகபோகமா இருக்கும். மார்க்கெட் ஃபார்ம் ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன் ப்ரிவைல் வந்தாலே மோனோபோலி. காம்படிஷன் இல்லைன்னா ஏகபோக போட்டி மட்டும்தான் இருக்கும்.
Which of the following involves maximum exploitation of consumers? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது அதிக அளவு நுகர்வோரால் பயன்படுத்தப்படுகிறது? மோனோபோலி ஏகபோக போட்டி. மேக்சிமம் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்தாலே மோனோபோலி. நுகர்வோரால் அதிக அளவு பயன்படுத்தப்படுவது ஏகபோக போட்டி. An example of selling cost is விற்பனை விலைக்கு எடுத்துக்காட்டு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் விளம்பரத்துக்கான விலை. விளம்பரம் இல்லை என்றால் விற்பனை இல்லை. விற்பனை விலைக்கு எடுத்துக்காட்டு விளம்பரம்.